அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் ஆர்டர் தான் வந்திருக்கு. இது ஏற்கனவே வந்துருச்சு. நாங்க பெருநாள் முடிஞ்சு போய் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான் வாங்காம இருந்திருந்தோம். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்து வச்சதோட சரி, அது தைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தனால, சரி அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாமேன்ட்டு. நூல் எல்லாமே அங்கேயே குடுத்துருந்தாங்க. இந்த நூல் நல்ல குவாலிட்டியா இருக்கும். வெளியில விட ஒரு ரூ. 5 எக்ஸ்ட்ரா இருக்கும். ஆனா நல்ல நல்ல குவாலிட்டியா இருக்கும். நம்ம பவர் மிஷின்ல போட்டு தச்சாலுமே சீக்கிரமா கட் ஆகாது. எவ்ளோ ஸ்பீடா தச்சாலுமே கட் ஆகாது. அதனால இந்த மாதிரி நூலுமே நாங்க அங்கேயே வாங்கிக்கிருவோம். பட்டன் இந்த தடவ இந்த பட்டன் தான் வைக்கணும் அப்படின்ட்டு கம்பல்சரியா சொல்லிட்டாங்க. அதனால அங்கேயே பட்டனுமே வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த தடவ லேபிள் குடுத்துருந்தாங்க புதுசா. ஏற்கனவே முன்னாடியெல்லாம் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்ப மறுபடியும் லேபிள் எல்லாமே குடுத்துருக்காங்க. எங்களுக்கு ப்ளவுஸ் தான் குடுத்துருந்தாங்க. பொம்பள பிள்ளைங்க போடுவாங்கல்ல, அந்த சட்டை தான் குடுத்துருந்தாங்க. இதுக்கு யோக் இல்ல, அது மாதிரி பாக்கெட்டும் இல்ல. அதனால ரொம்ப ஈஸியா இருக்கும் இது தைக்கிறதுக்கு. ஒன் டேல கூட நம்ம 50 பீஸ் ஈஸியா தச்சிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட் பீஸு, அடுத்து பேக் பீஸ் அட்டாச் பண்றது, ஸ்லீவ் அட்டாச் பண்றது அந்த வேலை மட்டும் தான். பாக்கெட் வைக்கிறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம பார்த்து பார்த்து பாக்கெட் கரெக்ட்டா வைக்கணும் அந்த ஆர்ம் ஹோலுக்கு நேரா. அதுதான் கொஞ்சம் டைம் எடுக்குமே தவிர, இந்த மாதிரி ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுவும் ஃபர்ஸ்ட் டைமே ப்ளவுஸ் குடுத்தனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்துச்சு. இந்த மாதிரி மொத்தமா பீஸ் குடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு சாண்டல் கலர் பீஸ், அதாவது சாண்டல் கலர் குடுத்தாங்கன்னா, இந்த மாதிரி கிரீன் கலர் பீஸ் நடுவுல இருக்கும். நம்ம பாதி பாதியா பிரிச்சுக்கணும். ஏன்னா 50, 50 பீஸ்க்கு நடுவுல இந்த மாதிரி வேற கிளாத் வச்சிருப்பாங்க. அத பிரிச்சுட்டு ஃப்ரண்ட், அதாவது லெஃப்ட், ரைட் 2க்கும் தனித்தனியா நம்ம எடுத்து வச்சுக்கணும். பாபின் எல்லாமே பார்த்தேன். எல்லாமே நூல் சுத்தி போய் தான் இருந்துச்சு. 2 பாபின் மட்டும் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த நூல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க யாராவது அறிஞரனால இருந்தீங்க அப்படின்னா, இந்த நூல் வாங்கிக்கோங்க. சீக்கிரமே கட் ஆகாது. நம்ம எவ்ளோ ஸ்பீடா ஸ்டிச் பண்ணாலுமே நூல் கட் ஆகாம இருக்கும். கீழ பாபின்ல சுத்துறதுக்கு மட்டும் நம்ம வெளியில வாங்கிக்கலாம். ஏன்னா பாபின்ல அவ்வளோ சீக்கிரம் நமக்கு கட் ஆகாது. இந்த நம்ம தைக்கும்போது இதுதான் சீக்கிரமா கட் ஆகும். அதனால நான் இப்ப 2 நூல் கண்டு போடுறேன்ல, நான் கடைக்கு போனேன் அப்படின்னா, இன்னொன்னு கடையிலேயே வாங்கிட்டு வந்துட்டு பாபின்ல சுத்துறதுக்காண்டி வச்சுப்பேன். ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்க ஆரம்பிச்சாலே நேரம் போறதே தெரியாது. காலையில மிஷின்ல உட்காந்தோம் அப்படின்னா, கடகடான்னு நேரம் போயிரும். நம்மளா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நெனச்சா தான், ஏதாச்சும் ஒரு டார்கெட் வச்சுட்டு தான் நாங்க தைக்கவே ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த தடவ இது பண்ணணும், இந்த காசு வச்சுட்டு அப்படிங்கிற மாரி ஒரு டார்கெட் வச்சுப்போம். அதே மாதிரி நல்லா ஸ்பீடா தச்சுருவோம். நாங்க ஆல்ரெடி ம் நெறைய கொஞ்சம் அந்த சாண்டல் கலர் இருக்குல்ல, அது ஸ்டிச் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் லீவ்லயே ஸ்டிச் பண்ணிட்டோம். அதனால இந்த தடவ எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லீவ்ல இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப் அண்ட் டவுன் இருக்குல்ல, இந்த மாதிரியே நம்ம அந்த சட்டையில வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த ஆர்ம் ஹோல்லையும் அப் அண்ட் டவுன் வரும். அதனால இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா, நம்ம கட் பண்ணிக்கணும். நம்ம ஸ்லீவ் எல்லாமே இந்த மாதிரி மடிச்சு தச்சுட்டு, நம்ம ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி எல்லா ஸ்லீவுமே கரெக்ஷன் பண்ணணும். சிலது கரெக்ட்டா தான் இருக்கும். இந்த மாதிரி சிலது கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வர மாரி இருக்கும். அந்த டைம்ல இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நம்ம தச்சு எடுத்துக்கணும். ஒரு கட்டு பிரிக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டு, ஸ்லீவ் ஃபுல்லா நல்லா நீட்டா கட் பண்ணி, நல்லா அடுக்கி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, அடுத்தடுத்து தைக்கிறதுக்குமே ஈஸியா இருக்கும். ஏன்னா ஸ்லீவ் 100 பீஸ் இருக்கும். இந்த தடவ ஸ்டார்ட்டிங்லயே ப்ளவுஸ் தான் குடுத்துருந்தாங்க. எப்பவுமே சட்டை குடுப்பாங்க. அதுக்கு பாக்கெட் வைக்கிறது ரொம்ப டைம் எடுக்கும். ஒவ்வொரு பாக்கெட்டுமே பார்த்து கரெக்ட்டா அந்த ஆர்ம் ஹோலுக்கு நேரா வைக்கணும். உங்களுக்கு இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்டின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவா போடுறேன்.
நெறைய சிஸ்டர்ஸ் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு, யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் இத பார்த்து தான் வந்து தச்சிருக்கேன் அப்டின்ட்டு வந்து சொல்லியிருக்கீங்க. இன்னுமே வந்து நெறைய கமெண்ட்ஸ் வரும். நெறையா அந்த பேண்ட் வீடியோ வந்து போட சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க. எங்களுக்கு வந்து பேண்ட் குடுக்கவே மாட்டாங்க. நாங்க அது இதுவரைக்கும் தச்சதே கிடையாது. பேண்ட்டு, அதுக்கப்புறம் சுடி டாப்பு, சுடி பேண்ட்டு இதெல்லாம் வந்து நாங்க ஸ்டிச் பண்ண மாட்டோம். நாங்க ஸ்டிச் பண்றது வந்து கோட்டு, இந்த பொம்பள பிள்ளைங்க சட்டை, அடுத்து பசங்க சட்டை. எப்பயாச்சும் ரேரா அப்டின்னா தான் வந்து ட்ரவுசர் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஸ்கர்ட் கூட நாங்க ஸ்டிச் பண்ண மாட்டோம். அதனால வந்து எனக்கு பேண்ட் வீடியோ வந்து போட முடியல. ரொம்ப ரொம்ப சாரி. வேற ஏதாச்சும் வந்து வீடியோ இருந்துச்சுன்னா கட்டாயம் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. நானுமே வந்து ட்ரை பண்ணேன் போடுறதுக்கு. ஆனா வந்து அந்த கிளாத் வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அவ்வளோதான் ஸ்லீவ் ஃபுல்லா வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஸ்லீவ் ஃபுல்லா ஜாயின் பண்ணிட்டு, அப்படியே வந்து எடுத்து ஓரமா போட்றாம, ஃபுல்லாவே வந்து கட் பண்ணிட்டு, நான் எடுத்து நீட்டா அடுக்கி வச்சுருவேன். இந்த மாதிரி மொத்தமா எடுத்து போட்டோம் அப்படின்னா, அந்த இடமே வந்து ஒரு மாதிரி மெஸ்ஸியா இருக்கிற மாரி இருக்கும். அதனால தச்ச கையோடையே ஃபுல்லா வந்து கட் பண்ணி எடுத்து நீட்டா வச்சுரணும். ஃபுல்லா ஜாயின் பண்றதுக்கு ஒரு நாளு, அடுத்து ஃபுல்லா ஸ்டிச்சிங்க்கு ஒரு நாளு. அந்த மாதிரி தான் 2 டேஸ்ல வந்து ஒரு 50 பீஸ் ஈஸியா முடிச்சிடலாம். இந்த மாதிரி ப்ளவுஸ் இருந்துச்சு அப்டின்னா, நம்ம வந்து ஈஸியா ஒன் டேல கூட முடிச்சிடலாம். ஆனா என்ன கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் தேவைப்படும். அ ஒரு எரிச்சல் இல்லாம நம்ம தச்சோம், நம்ம சம்பாதிக்கணும், இந்த தடவ நெறையா கொஞ்சம் நல்ல செக் வாங்கணும், அந்த மாதிரி நம்ம நெனச்சோம் அப்டின்னா, இது ஒன் டேல கூட வந்து ஈஸியா ஸ்டிச் பண்ணிர்லாம். இந்த தடவ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா தான் இருப்பாங்க. ஃபுல்லா நல்லா செக் பண்ணி தான் வந்து உள்ளயே எடுப்பாங்க. சட்டை ஃபுல்லாவே. டபுள் ஸ்டிச் போட்டிருக்கணும், கேன்வாஸ் வச்சிருக்கணும், நல்லா நீட்டா லேபிள் வச்சிருக்கணும், 4 பட்டன் வச்சிருக்கணும். அந்த மாதிரி நெறைய ரூல்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நல்லா அந்த தையல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டு தான் நான் எடுத்து வைப்பேன். ஏன்னா, நம்ம தைக்கும்போது ஒண்ணு ஒண்ணா எடுத்து எடுத்து ஈஸியா தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லன்னா வந்து எடுத்து திருப்பி கட் பண்ணிட்டு இருக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நம்ம கை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டோம் அப்டின்னா ஈஸியா இருக்கும். நான் 100 பீஸுமே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கட் பண்ணிட்டு தான் வந்து எடுத்து என் கை பக்கத்திலேயே வச்சுக்குவேன். அவ்வளோதான் ஸ்லீவ் ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து எடுத்தாச்சு. ஃப்ரண்ட் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காஜா பட்டிக்கு வந்து மேல இருந்து தைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, மேல இருந்து தைக்கிறது வந்து நமக்கு லெஃப்ட் சைடு வரும். ரைட் சைடு நம்ம மொத்தமா தச்சு வைக்கிறோம் அப்டின்னா, நமக்கு குழப்பாம இருக்கணும்னா, ஒரு 50 பீஸ் மேல இருந்து தைக்கணும். இன்னொரு 50 பீஸ் பார்த்தீங்கன்னா, கீழ இருந்து தைக்கணும். அப்பதான் வந்து லெஃப்ட், ரைட் 2 அதாவது பட்டன் பட்டி, காஜா பட்டி 2க்குமே வந்து கரெக்ட்டா வரும். உங்களுக்கு புரியல அப்டின்னா, எனக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ஃபுல் வீடியோவா போடுறேன். வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பீஸுமே பார்த்தீங்கன்னா, 50 பீஸ் நம்ம மொத்தமா வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்டின்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மெத்தட் தான் நாங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். இப்போ வந்து எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணுவோம் அப்டின்னா, இந்த பீஸ்லயே வந்து காஜாவையும் வெட்டிருவோம். அப்போனா வந்து நம்ம தச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து ஈஸியா இருக்கும். சில டைம் வந்து இந்த பீஸ்லயே காஜாவும் போட்டு முடிச்சுருவோம். அப்ப அதுக்கப்புறம் வந்து நம்ம தச்சுட்டு பட்டன் வைக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அவ்வளோதான் இந்த பீஸுமே வந்து மொத்தமா தச்சாச்சு. இது தைக்கும்போதுமே பார்த்தீங்கன்னா, 8:30 மணிக்கிட்ட ஆயிருச்சு. அதுக்கு மேல வந்து தைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல. ஏன்னா, இன்னைக்கு கொஞ்சம் காலையிலேருந்து வெளியில போற வேலை இருந்தனால, இத தைக்கவே முடியல. அப்படியே வந்து போட்டு சரி கொஞ்சம் லைட்டா இந்த மாதிரி ஸ்லீவ் இது மட்டும் அட்டாச் பண்ணி வைக்கலாமே அப்படின்ட்டு தான் வந்து எடுத்து வச்சிருந்தேன். நான் ஒரு லெஃப்ட் சைடு பீஸ் மட்டுமே வந்து தைச்சேன். அதுக்கப்புறம் ஸ்லீவ் தைச்சேன். வேற எதுவுமே வந்து தைக்கல. அதுக்கப்புறம் வந்து எனக்குமே ரொம்ப போர் அடிச்ச மாரி இருந்துச்சு. ஏன்னா 8:30 ஆயிருச்சு. அதுக்கு மேல தான் வந்து பிள்ளைங்களுக்கு நைட் ஏதாவது சாப்பாடு செஞ்சு குடுக்கணும். தோசை மட்டும் ஊத்தி குடுத்துரலாம் அப்படின்ட்டு, இத வச்சுட்டு வந்துட்டு போயாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, சரி டிவி பார்த்துட்டே இது கொஞ்சம் காஜா மட்டும் வெட்டலாம் அப்படின்ட்டு வந்து நெனச்சிருந்தேன். ஒரு 50 பீஸ் வந்து தச்சுட்டோம் அப்டின்னாலே வந்து
கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். தச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த பட்டன் காஜா போடுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் கொஞ்சம் யாராச்சும் ஹெல்ப் பண்ணா நல்லாயிருக்கும். சில டைம் வந்து ஹெல்ப் கிடைக்கும். சில டைம் வந்து நம்மளே போடுற மாதிரி தான் வந்து இருக்கும். சில பேர் வந்து மிஷின்லேயே காஜா வந்து போட்டுப்பாங்க. நம்மகிட்ட அந்த மிஷின் வந்து இல்லல்ல. அதனால கையில தான் வந்து போடுற மாதிரி இருக்கும். அதுவுமே வந்து பழகிருச்சு. இப்போ கொஞ்ச நாள் வந்து கேப் விட்டுருச்சுல, அதனால கொஞ்சம் மலைப்பா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம தச்சுட்டே இருந்தோம் அப்டின்னா, அதுவுமே பழகிரும். இத வந்து காஜா வெட்டி வச்சிடலாம் அப்டின்ட்டு வந்து எடுத்து வச்சிருந்தேன். ஆனா காஜா வெட்டல. திருப்பி கொண்டு போய் அதே இடத்துல வச்சுட்டேன். மணி பார்த்தீங்கன்னா 8:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சமைக்க போயாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.